ரைட் 18வது கொஸ்டினை பாருங்க பிள்ளைகள். 18வது கொஸ்டின் 18வது கொஸ்டினை பாருங்க. 18வது கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 18. ரைட். கிடையுடன் 30 பாகை 60 பாகை கோணங்களில் சாய்ந்துள்ள x, y எனும் இரு உராய்வற்ற மேற்பரப்புகள் மீது ஒரு கோளம் ஓய்வில் பேணப்பட்டிருப்பதை உருக்காட்டுகிறது. மேற்பரப்பு எக்ஸினால் கோளத்திற்கு வழங்கப்படும் மருதாக்க விசைக்கும் மேற்பரப்பு வையினால் வழங்கப்படும் மருதாக்க விசைக்கும் இடையிலுள்ள விகிதமாக அமைவது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ரைட். சோ பாருங்க கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டினா கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டின். இது கோளம். இது கோளமா? இது கோளம். ஒரு கோளம் என்ன செய்யுது? ரெண்டு மீட்பரப்புகளுக்கு இடையில வைக்கப்பட்டிருக்குது. இப்ப முதலாவது மீட்பரப்பு இப்படி இருக்குது கிடையோட வரும். முதலாவது மீட்பரப்பு இப்படி இருக்குது. ரெண்டாவது மீட்பரப்பு பாருங்க இப்படி இருக்கு. ரைட். ரெண்டாவது மீட்பரப்பு இப்படி இருக்குது. ரைட். இப்படி காட்டியிருக்காரா? இப்படி காட்டியிருக்காரு பாருங்க. ரைட். இப்படி ரெண்டு மீட்பரப்புகள் சரிதானே? இப்படி ரெண்டு மீட்பரப்பு பாருங்க. இதுல இதுதான் வையெண்ண மீட்பரப்பு. இந்த வையெண்ண மீட்பரப்பு கிடையோட 60 பாகை சாய்ந்திருக்கு. இந்த எக்ஸெண்ட பாருங்க. எக்ஸெண்ட மீட்பரப்பு கிடையோட 30 பாகை சாய்ந்திருக்குது. இங்க இது 90 பாகையா இருக்கு. இடைப்பட்ட கோணம் 90 சரிதான். இது 90 இருக்கு. அப்ப 30 60 என்றா சோ அது 90 இருக்கு. அப்ப 90 பாகை பாருங்க ஒரு ஆங்கிளுக்குள்ள சோ இந்த கோளம் வைக்கப்பட்ட மாதிரி கோளம் வைக்கப்பட்ட ரெண்டு மீட்பரப்பு உராய்வற்ற மீட்பரப்பு என்று சொல்றார். எங்களுக்கு தெரியும் இந்த வையெண்ண மீட்பரப்பு என்ன செய்யும்? வையெண்ண மீட்பரப்பு கோளத்துக்கு ஒரு மருதாக்க விசையை கொடுக்கும் இல்லையா? அப்ப அது சோ இது தொடுகிற புள்ளியில தொடுகிற புள்ளியில மேற்பரப்புக்கு செங்குத்தா இருக்கும். அப்ப நார்மலா அந்த மீட்பரப்புன்றது இந்த கோளத்திட மீட்பரப்புக்கு ஒரு தொடலி மாதிரி. சோ அப்ப தொடலிக்கு செங்குத்தாண்டா எங்களுக்கு தெரியும் ஆரை வழியே தான் போகும் இல்லையா? ஆரை வழியே தான் இந்த மருதாக்கம் இருக்கும். இப்ப ஆர் வை என்றது பாருங்க. ஆர் வை என்ற மருதாக்க விசை இந்த மீட்பரப்புக்கு செங்குத்து. மீட்பரப்புக்கு செங்குத்து வேண்டா எக்ஸ் என்ற மீட்பரப்புக்கு சமாந்தரம் இல்லையா? ஏன் இதுவும் 90 இதுவும் 90. அப்ப இதுக்கு சமாந்தரமா இருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் நார்மலா பாருங்க இந்த கோளம் வை என்ற மீட்பரப்பை தொட்டு கொண்டிருக்குது. ஆகவே கோள மீட்பரப்பு வைய தொட்டு கொண்டிருக்கக்குள்ள வை என்ற மீட்பரப்பு கோள மீட்பரப்புக்கு ஒரு தொடலி மாதிரி. இந்த படத்துல பாக்கிக்குள்ள தொடலி மாதிரி. ஆகவே இவர் கொடுக்கிற மருதாக்கம் தண்ட மீட்பரப்புக்கு செங்குத்தா இருக்கும். வைக்கு செங்குத்தா இருக்கும். வை என்ற மீட்பரப்பு கோளத்துக்கு கொடுக்கிற மருதாக்கம் தனக்கு செங்குத்தா இருக்கு. சோ ஆகவே எங்களுக்கு தெரியும் இவருக்கு செங்குத்து வேண்டாம். இவருக்கு தொடலிக்கு செங்குத்து மாதிரி. ஆகவே ஆரை வழியே வரும். அப்ப மையத்துக்குள்ளாலதான் RY என்ற மருதாக்க விசை இந்த தாக்கக்கோடு போகும். அதே போல இங்க பாருங்க எக்ஸ் என்ற மீட்பரப்பு கோளத்துக்கு மருதாக்கத்தை கொடுக்கக்குள்ள அந்த மருதாக்கம் எப்படி இருக்கும்? எக்ஸ் என்ற மீட்பரப்புக்கு செங்குத்தா போகும். எக்ஸ் என்ற மீட்பரப்பு கோளத்துக்கு ஒரு தொடலி மாதிரி. ஆகவே தொடலிக்கு செங்குத்து வேண்டாம் அது ஆரை வழியே போகும். ஆகவே சோ இப்படி வரும். இது RX என்ற மருதாக்க விசை. இது இவருக்கு செங்குத்தா இருக்கு. ஆகவே இந்த புள்ளி தான் இந்த கோளத்திட என்னவா இருக்கு? இந்த கோளத்தின் என்னவாக இருக்கும்? கோளத்தின் மையமாக இருக்கும். ஏன்னா அந்த புள்ளி தான் கோளத்தின் என்னவாக இருக்கும்? சோ இந்த புள்ளி தான் கோளத்தின் மையமாக இருக்கும். ஏன்னா கோளத்திட மையம். ரைட். இப்ப எங்கள்கிட்ட கேட்கிறாரு என்ன? எக்ஸினால் வழங்கப்படும் மருதாக்க விசைக்கும் எக்ஸால வழங்கப்படுற மருதாக்க விசை என்ன? RX இல்லையா? வையினால் வழங்கப்படும் மருதாக்க விசைக்கும் இடையில விகிதம் RY. சோ RX இன் கீழ் RY என்ன என்றதுதான் எங்களுடைய கேள்வி இல்லையா? RX இன் கீழ் RY என்ன என்றதுதான் கேள்வி. இதை கண்டுகொள்ள வேணும் இல்லையா? இதை கண்டுகொள்ள வேணும். எங்களுக்கு தெரியும். அப்ப இங்க கோளத்துல எத்தனை விசதாக்குது? கோளத்துல இப்ப எத்தனை விசதாக்குது? கோளத்திட நிறையும் இந்த இடத்துல இருந்து தாக்கும் இல்லையா? அப்ப கோளத்திட நிறை மூன்றாவது விசை கோளத்திட நிறையும் இந்த இடத்துல தாக்கும். அப்ப நிறை நிலைக்குத்து விசை அது சிக்கல் இல்லை. அப்ப 3 விசைகள் என்ன செய்யுது? தாக்கி இந்த பொருள் சமநிலையில் இருக்குது. அப்ப 3 விசையும் என்ன செய்யும்? ஒரு புள்ளியில சந்திக்கும். ஆகவே இந்த மையத்தில இருந்துதான் எனக்கு தெரியும் இது இந்த கோளத்தில மையத்தில இருந்து அதனுடைய நிறை தாக்கி இருக்க வேண்டும். ஆகவே 3 விசை. ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு சிம்பிளா அந்த நிறைய குறிச்சு காட்டாம எங்களுக்கு ஆன்சருக்கு போயிடும். எப்படி? நாங்க இந்த மையப்புள்ளியினூடான கிடைக்கோட்டை வரைஞ்சமெண்டா அதாவது மையப்புள்ளியினூடான கீழே இருக்கிற இந்த மீட்பரப்புக்கு சமாந்தரமான கிடைக்கோட்டை வரைஞ்சமெண்டா எங்களுக்கு செல்லியிலும் பாருங்க. எங்களுக்கு இந்த இடத்துல செல்லியிலும் பாருங்க
ஏன்னா எங்களுக்கு நார்மலா இந்த இடத்துல கதைக்கலும் எப்படி இந்த இடத்துல இந்த புள்ளியில நீங்க இந்த புள்ளியில வரைங்க, இந்த புள்ளியிலையும் ஒரு கிடைக்கோட்டை வரைங்க, சும்மா ஒரு அமைப்பொன்று செய்வோம். இந்த புள்ளியிலையும் ஒரு கிடைக்கோடு வரைங்க. இது 60 எண்டா பிள்ளைகள் பாருங்க, இது 60 எண்டா இது என்ன 60. எங்களுக்கு தெரியும் இவ்வளவும் என்ன இவ்வளவும் 90. அப்ப இது 60ன்னா இது என்ன 30. அப்ப இது என்னண்டு வரும் 30. சோ இது 30 என்று வரும். கைவலங்கதா. சோ இது 30 என்று எங்களுக்கு வரும். இது 30 என்றா இந்த இடத்துல இது என்ன 30 என்று வரும். ஏன் குத்ததிர் கோணம், இதுவும் இதுவும் குத்ததிர் கோணம். இது விளங்குதா? முதலாவது சின்ன அமைப்பொண்டு செய்யறோம், இந்த இடத்துல சின்ன அமைப்பொண்டு செய்யறோம். ஏன்னா ஆகவே எங்களுக்கு தெரியும் 3 விசை தாக்குது, 3 விசை தாக்குது. 3 விசையும் ஒரு புள்ளியில சந்திக்கும். அந்த 3வது விசையை நான் வரைஞ்சு காட்டையில 3வது விசையும் அந்த மையத்தில இருந்து தாக்க வேண்டும். அப்ப அந்த 3 விசைகள்ல பாருங்க, எங்களுக்கு தெரியும் இந்த RY நிலைக்குத்து கூறும் RX நிலைக்குத்து கூறும் நிறைய பேலன்ஸ் பண்ணிக்குள்ள RY கிடை கூறும் RX கிடை கூறும் எப்படி இருக்கும், தங்களுக்குள்ள பரிமாணல சமனாக இருந்திருக்க வேண்டும். அப்ப அதை பயன்படுத்தி தான் நாங்க செய்ய போறோம். அப்ப RY கிடைக்கூற கண்டுபிடிக்கணும், RX கிடைக்கூற கண்டுபிடிக்கணும்னு அந்த கோணம் தேவை. அப்ப நான் என்ன செய்யறேன், மையத்தின் ஊடான கிடைக்கோட்டை வரைகிறேன். மையத்தின் ஊடான கிடைக்கூட எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இங்க காட்டப்பட்டிருக்கிற கோட்டுக்கு எப்படி வரும், கிடைக்கோட்டுக்கு சமாந்திரமாக வரும். நான் இந்த இடத்துல கோணங்களை கண்டுகொள்றதுக்காக இந்த பாருங்க, இந்த RY தாக்குகிற RY இந்த வையன மேற்பரப்புல இருந்து RY என்ற விசைக்கோடு தாக்குற அந்த புள்ளிலையும் ஒரு கிடைக்கோட வரைந்தால் இது 60 என்றா குத்ததிர் கோணம், சாரி இது 60 என்றா ஒன்று விட்ட கோணம் இதுவும் 60. அப்ப இது மொத்தம் 90. ஆகவே இது 30. இது 30 என்றா இப்ப பாருங்க ஒன்று விட்ட கோணம் இது 30. ஆகவே இது என்ன குத்ததிர் கோணம். சோ 30 என்று வரும். அது போல இங்க பாருங்க, அதே வேலை இங்கால செய்வோம். இந்த RX என்ற விசை தாக்குற இந்த புள்ளி பாருங்க, அந்த தொடு புள்ளியில கிடைக்கோட்டை வரையும். இது 30ண்டா இது 30 பாருங்க, இது 30ண்டா இது என்ன 30. ஏன் ஒன்று விட்ட கோணம். இப்ப பாருங்க டோட்டல் 90. ஆகவே இது 30 இது என்ன இது 60. இது 60ண்டா இப்ப பாருங்க இதுவும் இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணம். ஆகவே இது 60. சோ அப்ப இது குத்ததிர் கோணம். அப்ப இது என்ன வரும் 60 என்று வரும் இல்லையா, 60 என்று வரும். அப்ப இப்ப பாருங்க RY கிடைக்கூற எப்படி வரும், RY cos 30. RX கிடைக்கூற எப்படி வரும், RX cos 60. அப்ப எங்களுக்கு தெரியும் கோலத்துல தாக்குற ரெண்டு கிடை விசைகள் என்றா RY cos 30 RX cos 60 வரும். அப்ப அது ரெண்டும் பரிமண்டல எப்படி இருக்கணும், கோலம் சமநிலையில வைக்கப்பட்டா பரிமண்டல சமனா இருக்கணும். அப்ப நாங்க செல்லையிலும் இந்த இடத்துல சமநிலைக்கு இல்லையா, நாங்க இந்த இடத்துல செல்லையிலும் என்ன சமநிலைக்கு எப்படி வரும் பாருங்க, சமநிலைக்கு நாங்க செல்லையிலும் RY cos 30 சமனாக இருக்கும் RX cos 60க்கு சமனாக இருக்கும். அப்ப எங்கள்கிட்ட கேட்டது RX இன் கீழ் RY. அப்ப இந்த இங்கால பெருகுப்படுற RY இங்கால அனுப்புவோம், cos 60 இங்கால அனுப்பினோம்னா எப்படி வரும், cos 30 கீழ் cos 60. இங்கால இருக்கிற cos 60 வந்து பிரிக்கும். சோ இங்கால RX இது வந்து RY வந்து பிரிக்கும். அப்ப cos 30 நாங்க சொல்லிலும் என்ன √3/2 cos 60 ஒன்றின் கீழ் 2 சமன் RX இன் கீழ் RY. சோ ரெண்டும் வெட்டுப்பட்ட என்ன வரும் √3 என்று வரும் RX over RY. ஆகவே RX இன் கீழ் RY என்ற ரேஷியோ எங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வருமே என்ன √3 என்று வரும், √3 என்று வரும் இல்லையா, √3 என்று வரும். அப்ப ஆன்சர் எத்தனையாவது ஆன்சர் பொருத்தம், 4வது ஆன்சர் பொருத்தம் இல்லையா. 18வதுக்கு 4வது ஆன்சர் பொருத்தமாக இருக்கும். 18க்கு ஆன்சர் 4 பொருத்தம். அப்ப இந்த இடத்துல பாருங்க ஒரு சிம்பிளான கொஸ்டின் இல்லையா. இப்ப கோலம் சமநிலையில வைக்கப்படுது. அப்ப கோலத்துல 3 விசை தாக்குது. ஒன்று y என்ற மீட்பரப்பு கொடுக்குற மாதிரி தாக்கம், x என்ற மீட்பரப்பு கொடுக்குற செவ்வன் மாதிரி தாக்கம். சோ அப்ப அந்த ரெண்டு மறுதாக்கங்களும் மறுதாக்க விசை அந்த ரெண்டு மறுதாக்க விசையில தாக்கக்கோடும் மையத்துக்குள்ளால போக வேணும். ஆகவே இதுல 3வது இன்னொரு விசை தாக்கும் கோலத்திட நிறை. இப்ப கோலத்திட நிறையும் அந்த மையப்புள்ளியில இருந்து தாக்கும். அப்ப நான் இங்க இந்த நார்மலா அந்த கொஸ்டினை செய்யறதுக்கு கோலத்திட நிறைய குறிச்சு காட்டி செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஏன் எங்களுக்கு தெரியும் இந்த RY என்ற என்ன மறுதாக்க விசையினுடைய நிலைக்குத்து கூறும் RX நிலைக்குத்து கூறும் தான் நிறைய பேலன்ஸ் பண்ண போகுது. ஆகவே RY கிடை கூறும் RX கிடை கூறும் எப்படி இருக்கணும், கிடை விசைகள் தங்களுக்குள்ள பரிமாணல சமனாகவும் திசையில எதிராகவும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த சமநிலைக்கு சாத்தியம். ஆகவே அந்த ரெண்டின் கிடை கூறும் பரிமாணல சமனா இருக்கு. அப்ப ரெண்டு கிடை கூறையும் காண்றதுக்கு நார்மலா வீட்டுல ஒரு சின்ன அமைப்பை செஞ்சு இந்த ரெண்டு கோணத்தையும் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா பிறகு நார்மலா கூறு பிரிச்சு
சோ ரெண்டு பருமனுக்கும் என்ன, அதாவது ரெண்டு விசைட பருமனுக்கும் பருமன்ல ரெண்டு விசைட பருமனும் சமனா இருக்கணும். அதை வச்சுக்கொண்டு RX இன் கீழ் RY என்ற தொடர்புக்கு வரும். சோ எங்களுக்கு √3 என்று வரும். நான்காவது ஆன்சர். பாருங்க, நோட் பண்ணுங்க பாப்போம். பாருங்க, நோட் பண்ணுங்க.